வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று கதைகள் பகுதியில் திரு சுஜாதா அவர்கள் எழுதிய சில வித்தியாசங்கள் என்ற சிறுகதை. நான் ராஜாராமன், டில்லிவாசி. நேபாளத்தின் தலைநகர் தெரியாததாலும் ஆஸ்திரேலியாவின் ஜனத்தொகை தெரியாததாலும் ஐஏஎஸ்ஸில் தேராமல் மத்திய சர்க்கார் செக்ரட்டேரியட்டில் ஒரு சாதாரண அசிஸ்டண்டாக சம்பள ஏணியில் இருப்பவன். சர்க்கார் என்னும் மகா இயந்திரத்தின் ஆயிரம் பல் சக்கரங்களில் ஒரு சக்கரத்தின் ஒரு பல் நான். படித்தது எம்ஏ. வாங்குகிற சம்பளத்தில் வீட்டு வாடகைக்கும் சித்தார்த்தன் என்கிற என் 1.5 வயது குழந்தைக்கு அவனை நீங்கள் சந்திக்க வேண்டும். அழகான பயல். பால், விட்டமின் சொட்டுகள், ஃபேரெக்ஸ் வாங்குவதற்கும் என் புத்தக செலவுகளுக்கும். எதற்கு உங்களுக்கு அந்த கணக்கெல்லாம்? வாங்குகிற 300 சொச்சம் 25 தேதிக்குள் செலவழிந்து விடுகிறது சத்தியம். இந்த உலகத்தில் இன்றைய தேதிக்கு என் சொத்து ஒரு டெர்லின் சட்டை, பெட்டி நிறைய பிரமாதமான புத்தகங்கள். ராஜேஸ்வரி கடைசியில் குறிப்பிட்டப்பட்டவள் என் மனைவி. இவளை பற்றி கம்பராமாயண அளவில் புகழ் பாடலாம். அதிகம் பேசாதவள். என் வக்கிரங்களையும் பணம் இல்லாததால் வரும் அர்த்தமற்ற ஆத்திரத்தையும், என் புத்தக ஆசையையும், வீட்டின் பட்ஜெட்டையும், சித்தார்த்தனின் அழுகையையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் படைத்த இவள் என் வாழ்வின் ஒரே அதிர்ஷ்டம். கணவர் ஜாய்ஸின் யூலிசஸ் வாங்க விரும்புகிறாள் என்று தன் மோதிரத்தை கழற்றி கொடுத்த மனைவியை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? இவள் மற்ற நகைகளையும் விட்டாகிவிட்டது. எல்லாம் என் ஆர்வத்தில் ஒரு இலக்கிய பத்திரிகை தொடங்கி 2 மாதம் நடத்தினதில் போய்விட்டது. அதற்காக நான் அவமானப்படுகிறேன். இலக்கிய பத்திரிகை நடத்தினதற்காக அல்ல, மனைவியின் சொற்ப நகைகளை விற்றதற்காக. இன்று தேதி 29. என் கையில் இருப்பது 3 ரூபாய். எனக்கு தேவை 325 ரூபாய். எதற்கு? சென்னைக்கு விமான டிக்கெட் வாங்க. என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. தந்தி வந்திருக்கிறது. அவளை பார்க்க செல்ல வேண்டும். உடனே செல்ல வேண்டும். என் அம்மாவுக்கு இருதயத்தில் கோளாறு. 58 வருஷம் அடித்தடித்து அழுத்து போய் திடீரென்று நின்று விடலாமா என்று யோசிக்கும் இருதயம். அவளுக்கு உடம்பு பதறும், ஜில்லிட்டு விடும். இந்த மாதிரி 3 தடவை வந்திருக்கிறது. இந்த தடவை தீவிரமாக இருந்திருக்க வேண்டும். என் தம்பி அடித்த தந்தியின் சுருக்கமான வாசங்களில் தெரிகிறது. அம்மா கவலைக்கிடம், உடனே வா. இதுவரை நான்